ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதுலே, முயலாவிட்டால் உனக்கு இல்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கொஸ்டின் தான் இது. அதாவது எம்சிஏ பெஸ்டா இல்ல எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பெஸ்டா, ரெண்டு கோர்ஸோட கம்பேரிஷன் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த யூஜியா வேணா இருக்கலாம். எம்சிஏ படிக்கலாமா, எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிவாங்க, இல்ல நம்ம எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கலாமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு கோர்ஸை கம்பேர் பண்ணிக்க, அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸா என்ன டிஃபரெண்ட் வரும், எந்த ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களா அப்படிங்கிற ஃபுல் அனாலிசிஸ் தான். பிளஸ் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், பிரைவேட்ல என்ன மாதிரி ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எம்சிஏ, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ரெண்டு கோர்ஸோட கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோலாம். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒரு கோர்ஸ் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸோ இல்லை எம்சிஏவோ இந்த மாதிரிலாம் எடுக்கலாமா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதை பத்தி நிறைய வீடியோ நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. பிரைவேட் ஜாப் எப்படி வாங்கலாம், கவர்மெண்ட் ஜாப் எப்படி வாங்கலாம், ஹையர் ஸ்டடிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சிலபஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய வீடியோ எம்சிஏ ரெலவெண்ட் அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான பிஜி கோர்ஸ். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒரு பிஜி படிக்கணும், ஜென்ரலா படிக்கணும் அப்படின்னா இந்த எம்சிஏ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எம்சிஏ பொறுத்தவரையும் எலிஜிபிள் எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, யூஜியில் நீங்க படிச்ச கோர்ஸ்ல எந்த கோர்ஸா வேணா இருக்கலாம். யூஜியில் நீங்க படிச்ச கோர்ஸ்ல மேத்ஸ் அப்படி இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள். சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா கூட நீங்க பிளஸ் ஒன் பிளஸ்ல படிச்சிருப்பீங்களா, எந்த குரூப் என்ன எடுத்து படிச்சிருக்கலாம், அந்த குரூப்ல பார்த்தா மேத்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான யூஜி தான் படிச்சிருக்கணும். இல்ல நீங்க பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் மஸ்ட் ஒரு பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிளா இல்ல. மேத்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்டான யூஜி கோர்ஸோ, அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க பிளஸ் ஒன் பிளஸ்ல படிச்சிருப்பீங்களா, அந்த குரூப்ல பார்த்தா மேத்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு மெயின் பேப்பரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எம்சிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் உங்களுக்கு. ஸோ எம்சிஏ பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான பிஜி கோர்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுல எம்சிஏ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ எம்சிஏ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்த வெப் டிசைனிங், அனிமேஷன் இந்த மாதிரியான ஏரியால கொஞ்சம் ஜாப் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ். எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரை பார்த்தா ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தலாம். டேட்டா அப்படின்னா நம்ம லைஃப்ல பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே ஒரு டேட்டா தான் உங்களுக்கு. இதுவே மிஷின்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா அங்கே டெய்லி நிறைய டேட்டாஸ் பார்த்தா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்டண்டன்ஸ்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டா எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கிரேட் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்தா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே டேட்டா தான், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டா உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ நீங்க கூகுள்ல போய் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க, அது எந்த ப்ராடக்டா வேணாலும் இருக்கலாம். ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க, இப்போ ஒரு எல்லோ கலர்ல ஒரு டிஷர்ட் சர்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ஒரு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எது நீங்க ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இங்க காமிக்கும். அதாவது பார்த்தா அந்த எல்லோ கலர் டிஷர்ட் நீங்க என்ன சைஸ் கேட்டீங்க, என்ன மாடல் கேட்டீங்க அப்படிங்கிறத எடுத்துட்டு நிறைய இடத்துல காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தா டேட்டா. அதாவது ஒரு டேட்டாவை நீங்க ஒர்க் பண்ணும்போதே உங்க சிஸ்டம்ல இருந்து எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானப்ப எடுத்து தரதுக்கு பேர் தான் டேட்டா அரேஞ்ச் பண்றது, டேட்டா அனலிஸ்ட் பண்றது, பிக் டேட்டா, இது எல்லாமே இது அண்டர்ல தான் வருது உங்களுக்கு. ஸோ இதை பத்தி முக்கியமா ஒரு கால்குலஸ் பத்தி, மேக்ஸ் பத்தி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி, பிளஸ் ப்ரோக்ராமிங் பத்தி, இது எல்லாத்த பத்தி படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் டேட்டா சயின்ஸ் அப்படிவாங்க. உங்களுக்கு டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிட்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் பிக் டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரியான ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் பொறுத்தவரையும் என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யூஜில நீங்க படிச்ச கோர்ஸ்ல பார்த்தா அது எந்த கோர்ஸா வேணாலும் இருக்கலாம். கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும், அப்படி இல்லை நீங்க மேக்ஸ் ரெலவெண்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும், அப்படி இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெலவெண்டான கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்ல பிசிஏ இந்த மாதிரி முடிச்சுட்டு கூட எம்எஸ்சி பார்த்தா டேட்டா சயின்ஸ் இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிக் டேட்டா ஃபீல்ட்ல போகணும், டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல போகணும், ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பார்த்தா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மேக்ஸ் ரெலவெண்டான ஒரு யூஜி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் டாபிக் பத்தி
பத்தி மட்டும் தான் நீங்க படிப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை பத்தி தான் சிலபஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. இதுவே எம்சிஏ அப்படின்னு எடுத்தா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி, முக்கியமா வெப் டிசைனிங் பத்தி, அனிமேஷன் பொறுத்தவரையும் 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்சிஏ படிக்கிறப்ப வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட எல்லா பார்ட்ஸ் பத்தியுமே, எல்லா ஃபீல்டு பத்தியுமே ஒரு நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை பத்தி மட்டும் டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்னது, பிக் டேட்டானா என்னது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெஷின் லேர்னிங் பத்தி இந்த மாதிரி வந்து அதை பத்தி மட்டும் ஃபுல் டாபிக் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்பேரிஷன் அப்படின்னு எடுத்தா எம்சிஏ படிக்கிறவங்களுக்கு எல்லா டாபிக் பத்தியுமே வரும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்தி, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பத்தி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் பத்தி, அதோட ஆர்கிடெக்சர் பத்தி, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் பத்தி இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வரும் உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பிக் டேட்டா பத்தி படிப்பீங்க, டேட்டா மைனிங் பத்தி, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா அதோட அல்கரிதம்ஸ் பத்தி, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா இமேஜ் ரிலவெண்டான டாபிக் வரும், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு காமனான டிஃபரன்ஸ் அப்படின்னா எம்சிஏ பொறுத்தவரை ஜென்ரலா எல்லாத்த பத்தியுமே ஒப்பீனியன் கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃபீல்ட பத்தி ஒரு நல்ல வந்து டெப்த் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ஏரியா, எது பிடிச்சவங்களுக்கு எந்த ஏரியால ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எம்சிஏ பிடிச்சவங்க காமனா சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனில ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எம்சிஏ முடிச்சுட்டு இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா இந்த ஃபீல்ட்ல போகலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ட்ரை பண்றதை விட இது ரிலவெண்டா நிறைய பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி கூட அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. இல்ல சர்டிபிகேட் கோர்ஸ் கூட ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலா எம்சிஏ முடிச்சவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் இண்டஸ்ட்ரியில ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா அது ரிலவெண்டா டிப்ளமோவோ, பிஜி டிப்ளமோவோ அப்படி இல்லைன்னா சர்டிபிகேட்டோ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு இருக்கு உங்களுக்கு. எம்சிஏ முடிச்சவங்க அப்படின்னா காமனா சொல்லணும் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, ப்ரோக்ராமிங் ரெலவெண்டான ஃபீல்டு, அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அனிமேஷன், வெப் டிசைனிங், மொபைல் ஆப் டெவலப் பண்ணது மாதிரி எல்லா ஃபீல்டுமே எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமா வந்து பார்த்தா நீங்க டைரக்டா ட்ரை பண்ணதை விட அது ரிலவெண்டா ஏதோ சர்டிபிகேட்டோ, பிஜி டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுல ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து பார்த்தா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் டேட்டா சயின்ஸ்ல அந்த மாதிரி டேட்டா இன்ஜினியர், பிக் டேட்டா ஃபீல்டு இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இண்டஸ்ட்ரியில ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல பட் இப்போ வந்து பார்த்தா நல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஃபீல்ட் தான் உங்களுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த கால்குலஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய ஜாப் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்தா எம்சிஏ முடிச்சவங்க எந்த ஃபீல்ட்ல வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்க இந்த டேட்டா சயின்ஸோட ஃபீல்ட்ல உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான ஃபீல்ட்ல, பிக் டேட்டா இந்த மாதிரியான ஃபீல்ட்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெயினான டிஃபரன்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு. சிலபஸ் வைஸாவும் இதுதான் டிஃபரெண்ட் உங்களுக்கு. எம்சிஏல காமனான டாபிக்ஸ் நிறைய வரும், பட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ்ல அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தா கூட எம்சிஏ முடிச்சவங்களுக்கு காமனா வந்து பார்த்தா எல்லா ஃபீல்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி. இதுவே எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் யாருக்கு அதிகமா கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எம்சிஏ பொறுத்தவரை பார்த்தா இந்த பேங்க் ரிலவெண்டான ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய ஐடி ஆஃபீஸர் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எம்எஸ்சில கம்ப்யூட்டர் ரிலவெண்டா முடிச்சவங்க வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான முடிச்சவங்க வந்து பார்த்தா எம்சிஏக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த இடத்துல டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது எம்சிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய பேங்க் ரெலவெண்டான ஜாப், எல்ஐசி ஜாப் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா எம்சிஏ அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் யூஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.